உங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கிறது பிடிக்காது சிம்மத்துக்கு. ஒரு கூட்டத்துல இருக்கணும், கூட்டத்துல நம்ம பாஸா இருக்கணும், அதுதான் சிம்மத்தினுடைய கேரக்டர். ஆனா இந்த காலகட்டம் எனக்கு தனிமை இனிமையா இருக்கு. தனிமை கொடுமையா இருந்துச்சு ஒரு காலகட்டம், ஆனா இந்த காலகட்டம் எனக்கு தனிமை இனிமையா இருக்கு. எனக்கு சுவாமி கும்பிடணும்னு தோணுது, ஜீவசமாதி போகணும்னு தோணுது, இறை ஆற்றலோட ஒருங்கிணையணும்னு தோணுது. இதெல்லாம் நல்லதுங்க, தாராளமா செய்யுங்க, எந்த வித மைனஸும் கிடையாது. வெளிநாடு போகணும்னு தோணுது, வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு தோணுது, இப்படி நிறைய விஷயம் தோணும், தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை. அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல இருக்காரு. அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நல்லா சாப்பிடுவீங்கம்மா, ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குவீங்க, நல்ல கம்ஃபர்ட்டா இருப்பீங்க, வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டூர் போலாம்னு நினைப்பீங்க, இங்கே இருந்து பக்கமலை முருகனை போய் பாத்துட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க, இங்கே இருந்து கதிர்காம முருகனை போய் பாத்துட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போலாம்னு நினைப்பீங்க. இப்படி நிறைய விஷயம், டூருக்காக நான் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். சொந்தமா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து பத்து வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்க வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாம். இப்படி என்னென்னலாம் உங்களோட கனவு இருக்கோ அதுல பல கனவு நிறைவேறும். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான புத்தாண்டு அமையும்.